சதுரங்க வேட்டை படத்துல ஒரு டயலாக் வரும். காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பட் இந்த கேஷுக்கு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு. பணத்தோட மதிப்பு காலப்போக்கில் குறைஞ்சிக்கிட்டே போறத நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். அதுதான் அதோட நெகட்டிவ் சைடு. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பணத்தை விட பெட்டரான ஆசெட்ஸ் டைப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். பணம் அப்படிங்கிறது ஒரு வகையான சொத்து தான். ஆனா ஒரு நபர் அதை மட்டுமே சார்ந்து இருக்கும் போது பணத்தோட மதிப்பு குறையும் போது அது அவரை டைரக்டா பாதிக்குது. சோ அதனால பணம் மட்டும் இல்ல, இந்த ஆசெட்ஸையும் நீங்க கவனிக்கிறது ரொம்பவுமே முக்கியம். சரி, அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, கோல்ட் அண்ட் சில்வர். நீங்க எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட சார்ந்தவரா இருந்தாலும் சரி, இது ஒரு அல்டிமேட்டான ஆசெட் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இப்பவும் சரி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, தங்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மெட்டலா கருதப்படுது. இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு நீங்க போனீங்க அப்படின்னாலும் அங்க தங்கம் இருக்கும். அங்க தங்கத்தினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை பத்தி நான் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இதுக்கு அடுத்தபடியா சோஷியல் மீடியாவை சொல்லலாம். எது சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு வகையான சொத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இப்போ அது அப்படிதான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம இன்னும் டீடைல்டா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோவினுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பத்தின சில வார்த்தைகள். நாம இங்க மணி ரிலேட்டடான டாபிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பணத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது நம்முடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மனநிலையை வளர்க்கணும் அப்படின்னா அதற்காக த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இந்த புத்தகத்தோட ஃபுல் ஆடியோ புக் சம்மரி குக்கு எஃப்எம்ல சூப்பரான குவாலிட்டியில இருக்கு. 10,000க்கும் அதிகமான ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கிற மேசிவான ஆடியோ கான்டென்ட் லைப்ரரி தான் குக்கு எஃப்எம். இந்த பிரீமியம் ஆப்பை வெறும் 39 ரூபாயில இருந்து நீங்க கேட்கறத தொடங்க முடியும். எஸ், 39 ரூபாயில இருந்து. குக்கு எஃப்எம்ல சீசன் சேல் போய்கிட்டு இருக்கு. குக்கு எஃப்எம் 60% மேசிவ் டிஸ்கவுண்ட்ல நீங்க மந்த்லி அண்ட் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் என்ஜாய் பண்ண முடியும். இதுக்கு சேல் 60 அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்க பயன்படுத்துங்க. இந்த ஆஃபர் இந்த மாசம் 14, 15, 16 இந்த 3 தேதிகளில் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2, சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ். உங்களுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதலாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க 10 லட்சம் ரூபாய் கேஷை நீங்க இப்பவே எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, 10 லட்சம் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ். அது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம், அது யூடியூபோ அல்லது லிங்க்டினோ அல்லது இன்ஸ்டாகிராமோ, ஏதோ நீங்க விரும்புற பிளாட்ஃபார்ம்ல 10 லட்சம் ஃபாலோவர்ஸ். இந்த 2 ஆப்ஷன்ல எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? உங்கள சில பேருக்கு 10 லட்சமா அப்படிங்கிற அந்த அமௌண்ட் ரொம்ப பெருசா தெரியும். ஆனா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது இந்த 10 லட்சம் கேஷை விட மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த 10 லட்சம் ரூபாய் கேஷ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 10 லட்சத்தை நீங்க செலவு பண்ணலாம் அல்லது அதை பெருக்கிறதுக்காக நீங்க முதலீடு பண்ணலாம். உங்களால எந்த அளவுக்கு அதை மேக்சிமமா முதலீடு பண்ண முடியுமோ அதை விட அதிகமாகவும் அதை விட ரொம்ப வேகமாகவும் இந்த 10 லட்சம் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸை வச்சு நீங்க அதிக பணத்தை உருவாக்க முடியும். அதுதான் இந்த சோஷியல் மீடியாவுடைய பவர். இதை நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு செர்டைன் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. இப்ப உதாரணத்துக்கு சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூடியூப் இருக்கு, லிங்க்டின் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இப்ப புதுசா த்ரெட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் அதுல இருக்கக்கூடிய மக்களுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது வேற வேற மாதிரி இருக்கும். அந்த பிஹேவியரை புரிஞ்சுட்டு அவங்க விரும்புற மாதிரியான கான்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கவங்க கிடைப்பாங்க. ரீசென்ட்லி லிங்க்டின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு வாரத்திலேயே நான் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணேன். முதல்லயே நாம அந்த லிங்க்டின் குள்ள வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இங்க நிறைய கொட்டி கிடக்குது. ரீசென்ட் வீடியோஸ்ல இதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் நவேல் ரவிகாந்தோட ஒரு கோட்டை அதிகமா நான் கோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இன்டர்நெட் வாய்ப்புக்கான பெருங்கதவினை திறந்திருக்கிறது. இன்றும் நிறைய பேர் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றனர். நம்பர் 3, நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷன்ஸ். உங்களுடைய ஃபோனில் ஒரு 5000 கான்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 5000 கான்டாக்ட்ஸுமே பலவிதமான பிஸ்னஸஸை பண்ணக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸோட கான்டாக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 5000 கான்டாக்ட்ஸோட ஒர்த்து ரொம்ப 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 அதிகம். ஏன்னா நீங்கள் அதை எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறத வச்சு அது உங்களுக்கு ஒரு ஆசெட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ இந்த 5000 கான்டாக்ட் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே நம்மளுடைய ஃபோனில் வரணும். அது மட்டும் இல்லை, நம்மளை பற்றி அவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற இந்த ஒரு
குவாலிட்டி ஆஃப் கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஆசெட்டா, அதாவது ஒரு சொத்து மாதிரி ஆக்ட் ஆகும். அதை நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஸ்கில் தேவைப்படுது. இப்போ லிங்க்டின் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. லிங்க்டின்ல எக்கச்சக்கமான பிசினஸ் பீப்புள், எக்கச்சக்கமான சிஇஓஸ் முதற்கொண்டு அதுல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்க அவங்கள டைரக்டாவே அங்க கான்டாக்ட் பண்ண முடியும். லிங்க்டின்ல ஒரு குவாலிட்டியான ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி, குவாலிட்டியான கான்டாக்டையும் கிரியேட் பண்ணி, குவாலிட்டியான கனெக்ஷன்ஸை நீங்க ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அது கொடுக்கும். நம்பர் 4, கலெக்டபிள்ஸ். ஒரு சில ஃபேமஸா போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா லிமிடெட் எடிஷன் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இது வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ரெகுலரா அது என்ன பிரைஸுக்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமா வந்து சேல் ஆகும். பட் அந்த காரோ அந்த பைக்கோ அல்லது ஒரு லிமிடெட் எடிஷன் வாட்சோ ரொம்ப பாப்புலரா இருக்கு அப்படின்னா ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய மதிப்பு இன்னுமே அதிகமாகும். நீங்க ஒரு நார்மலான ஒரு காரோ பைக்கோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஆனா ஒரு குவாலிட்டியான ஒரு வெஹிக்கிளோ, ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டோ, அதுவும் எஸ்பெஷலி லிமிடெட் எடிஷன் அப்படின்னு வரும்போது அதை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு நிச்சயமா அதிகரிக்கும். இது ஒரு ஆப்ஷனலா எடுத்துக்கோங்க. பிராக்டிகலா இது மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, அந்த டைம்ல இது லிமிடெட் எடிஷனா இருக்கு அப்படின்னா இதை நீங்க வாங்கலாம். பட் பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கலெக்டரால மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய கலெக்ட் பண்ண முடியும். நம்பர் 5, ரியல் எஸ்டேட். உங்ககிட்ட ஏதோ ஒரு வழியில அதிகமான பணம் சேருது அல்லது அதிகமான சேவிங்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. இதை வந்து நீங்க லாங் டேர்முக்கு நீங்க முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். சரியான ஒரு லொகேஷன்ல ஒரு லேண்டை நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய ஒர்த் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கும். இதை பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரியும். நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்பர் 6, a good stock. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து தொடர்ச்சியா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒர்த் நாளடைவில் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கும். நான் ரீசெண்டா ஒரு ஆர்டிகிள் படிச்சேன். அதுல ஒருத்தர் எம்ஆர்எஃப் கம்பெனில ரொம்ப வருஷமா தொடர்ச்சியா முதலீடு பண்ணிக்கிட்டே வந்தாராம். ஒவ்வொரு மாசமும் அவருடைய சம்பளம் வரும்போது அதுல இருந்து ஒரு தொகையை எடுத்து வச்சு தொடர்ச்சியா முதலீடு பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாராம். ஆனா இப்போ எம்ஆர்எஃப் கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல இருக்கு. அண்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் விட பல மடங்கு ப்ராஃபிட்டை அவருக்கு அது அந்த கம்பெனி எடுத்து கொடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், அவர் டிசிப்ளினா ஒரு கம்பெனியை ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து தொடர்ச்சியா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது தான். நம்பர் 7, ஸ்கில்ஸ். உங்களுடைய திறமைகளை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க முதலீடு பண்ணலாம். ஒரு காலத்துல படிப்பு, எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. படிக்கிறது வந்து ரொம்ப மதிப்பான ஒரு விஷயம். படிச்சாதான் நம்ம இனிமே வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும். படிப்பு வந்து மிகப்பெரிய சொத்து அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான நபர்கள் வந்து ஒரு டிகிரியை வந்து கையில வாங்கிடுறாங்க. பட் இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். லேக் ஆஃப் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால என்னதான் நமக்கு டிகிரிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கைக்கு வந்தாலும் கூட நம்மால ஒரு எஃபிஷியன்ட்டா ஒரு நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு பிசினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண முடியாம இருக்கு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிகிரி ஹோல்டரா மட்டும்தான் இருக்காங்களே தவிர ஸ்கில் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப 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 பின்தங்கி இருக்காங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க இப்பதான் வந்து ஒரு ஃப்ரெஷரா வந்து உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கில்ஸ் அப்படிங்கறதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல பணம் கட்டி நான் படிக்கிறதன் மூலமாகவோ கத்துக்கிறதன் மூலமாகவோ லேர்ன் பண்றதன் மூலமாகவோ என்னுடைய வேல்யூ இன்னும் அதிகமாகும். நான் செய்யக்கூடிய ஒர்க்கை அதை வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டா மாற்றும் அப்படின்னு ஏதாவது இருக்கு உங்களுடைய ஃபீல்டில் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை லேர்ன் பண்ணுங்க. நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பணம் சார்ந்த உங்களுடைய மனநிலையை பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நவேல் ரவிகாந்தோட கருத்துக்களை தி அல்மனக் ஆஃப் நவேல் ரவிகாந்த் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நம்ம தொடர்ச்சியா சீரியஸா பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ரீசெண்டா நான் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை தான் இங்க நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி இன்னும் நிறைய மணி மைண்ட் செட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம்.